வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப எளிமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூசணிக்காய் வச்சு ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். ஒரு பூசணிக்காய் இருந்தால் போதுங்க, ஊருக்கே வந்துட்டு இந்த அல்வா வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். இதில் அந்த விதை பகுதி தோல் பகுதியெல்லாம் சீவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறலாங்க. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பூசணிக்காவை ஒரு கேரட் துருவுறதில் வச்சுட்டு இதே போல் துருவி எடுத்துக்கிறணுங்க. அந்த சின்னதில் போடக்கூடாது, இந்த கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறதில் வச்சு நல்லா எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்துக்கிறணும். நம்ம பொடுசாலாம் இதை கட் பண்ணக்கூடாதுங்க. இதே போல் துருவி சேர்க்கும் பொழுது தான் அந்த ஹல்வா வந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற அந்த பூசணிக்காவோட தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு இதை நல்லா கையை வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிறணும். உங்களுக்கு கை வச்சு இது போல் செய்ய முடியலன்னா ஒரு வெள்ளை துணியில் இந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு டைட்டாக அந்த தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் வடிச்சிட்டு எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கூட அந்த தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே சிறந்தது, குடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் வந்துட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இது போல் கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு வறுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு வெள்ளரி விதை சேர்க்கும் பொழுதும் இன்னும் அந்த ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லா இருக்குங்க. உங்கள்கிட்ட வெள்ளரி விதை இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்துலேயே நம்ம வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருக்கிற பூசணிக்காவை வந்துட்டு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த பூசணிக்காயில் இருக்கிற அந்த நீர் சத்தெல்லாம் நல்லா வற்றணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த நெய்யிலேயே இந்த பூசணிக்காய் வந்துட்டு நல்லா வெந்துடும். நமக்கு அல்வாவோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இந்த நெய்யிலே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் பூசணிக்காய் வந்துட்டு அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது போல் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வத்துற வரைக்கும் இதை நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தண்ணி வந்துட்டு நல்லா வத்திருச்சு. இதே போல் சுருண்டு வரணும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கிற போகிறோம். கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா அது அப்படியே ஒயிட் கலர்லேயே வச்சுக்கிறலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. இது ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு ரெட் கலரில் தான் இருக்கும் இந்த அல்வா, அதனால் நான் வந்துட்டு ரெட் கலர் தான் சேர்த்துருக்குறேன். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதே போல் பதத்துக்கு இருக்கணும். இந்தளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காகிடும், அதனால் இந்தளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இப்போ சேர்த்துடலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே இந்த அல்வா செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தாங்க நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த அல்வா வந்துட்டு நெய்யை வந்துட்டு உறிஞ்சாது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யே வந்துட்டு போதுமானதெல்லாம் இருக்குங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த அல்வா வந்துட்டு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.